தாம்பரம் அருகே திருநீர்மலை ரங்கநாத பெருமாள் கோவிலில் பங்குனி பிரம்மோற்சவ தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. ஏராளமான பக்தர்கள் திருத்தேரினை வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் வசந்தன். வசந்தன், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம். திருநீர்மலை ரங்கநாதர் பெருமாள் கோவில் தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் சேர்ந்து தேரினை வடம்பிடித்து இழுத்து சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். அதாவது சென்னை பல்லாவரம் அடுத்த திருநீர்மலையில் பழமையான ரங்கநாதர் பெருமாள் கோயில் உள்ளது. திருமங்கையாழ்வார் மற்றும் பூதத்தாழ்வார் ஆகியோர் பாடல் பெற்ற இந்த கோவில்கள் பெருமாள் 4 கோலங்களில் காட்சியளிக்கிறார். சிறப்புமிக்க இந்த கோவிலில் பங்குனி திருவிழா கடந்த 10 நாட்களாக நடைபெற்று வருகிறது. இதில் தினமும் மாலைதோறும் சாமி வீதி உலா வந்து திருவிழா நடைபெற்று வந்த நிலையில் இன்று முக்கிய நிகழ்வான தேரோட்டமானது சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் உற்சவ பெருமாள் எழுந்தருளி நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என கோஷம் எழுப்பியவாறு இந்த தேரின் வடத்தினை பிடித்து இழுத்து மாட வீதிகளில் உலா வந்து கொண்டிருக்கின்றனர். பக்தர்கள் தேங்காய் உடைத்தும் பாடல்கள் பாடியும் மஞ்சள் நீர் தெளித்தும் தங்கள் நேர்த்திக்கடனை நிறைவேற்றி வருகின்றனர். கோவிலில் இருந்து புறப்பட்ட தேரானது மாட வீதிகள் வழியாக உலா வந்து கொண்டிருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆங்காங்கே வீட்டு வாசலில் இருந்து சாமிக்கு அர்ச்சனை மற்றும் வழிபாடு பொருட்களையும் வழங்கி பக்தர்கள் வருகின்றனர். அது மட்டுமின்றி இந்த மாட வீதிகளில் உலா வரும் தேர் இன்னும் 12 மணி அளவில் இந்த மறுபடியும் கோயில் வளாகத்திற்கு வந்து அந்த நிலையை அடையும் எனவும் தெரிவிக்கின்றனர். ஏராளமான பெண்கள், ஆண்கள் என வடம் பிடித்து இழுத்து இந்த தேரோட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி வசந்தன்.